அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். 2025-26ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரிஷபராசி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு, இது ராசி அதிபதின்னு பார்த்தா அப்படின்னா சுக்கிர பகவான். அதுக்கு அடுத்தது இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற ராசி பார்த்தோம் அப்படின்னாலே குரு பகவானோட மீன ராசி. அப்போது அந்த குரு பகவானோட இப்போ அவருடைய பயிற்சி காலங்கள் இருக்குது. இந்த காலம் எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த குரு பகவான் இவங்களோட ராசியிலே இருந்திருக்கார். ரிஷபராசியிலே இருந்த குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு இவங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லச்சே முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். குரு அப்படின்றப்போ படிப்பு, தனம், இதுக்கெல்லாம் புத்திரக்காரன் இப்படின்னு திருமணம் இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதே மாதிரி குரு பகவான் அப்படின்றப்போ சேமிப்புக்கும் தனத்துக்கும் எப்படி குருவோ சேமிப்புக்கும் குரு பகவானே முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை சுக்கிர பகவானும் பார்த்தோம் அப்படின்னா பொருள் அதுக்கு ஈட்டுவதற்கு என்ன சுக்கிர பகவான் சொல்லுவோம். அதே மாதிரி குரு பகவானுக்கும் தனம் அப்படின்றதுக்கு பெரும் பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இந்த தனம் விஷயத்தில் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் தனத்தை கொடுப்பவர் தான், சுக்கிர பகவானும் தனத்தை கொடுப்பவர் தான். சுக்கிர பகவான் கொடுப்பது அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நம்ம உழைக்கிற வரைக்கும் நம்ம கையில் வந்துகிட்டே இருக்கோம், நம்ம பாட்டுக்கு செலவுகள் செய்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லி அழகு, ஆடம்பரம் இதுக்கெல்லாம் சொல்லுவோம். ஸோ ஆனால் செலவுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கைக்கு வரோம், இந்த கையில் செலவாகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா எப்படி இப்போ போயிட்டு இருக்குதா, இப்போ நான் வரது சரியாக போயிட்டே இருக்கும், செலவு வரவுக்கேற்ற செலவாக இருக்குது, கையில் காசு நிற்க மாட்டேன், செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல பகிச்சு அந்த சுக்கிர பகவான் அதில் அவங்களுக்கு நல்லா இருக்கிறாருன்னு கூட அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ குரு பகவானும் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா ஒரு சேமிக்கும் பழக்கம் இவங்க இருக்கும். இவங்களோட பணம் சேமிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, குரு பகவான் கொடுக்குற பணம் அதிகமாக கொடுப்பாரு, சேமிப்பு பழக்கமும் உருவாகுன்ற தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு பாடுபாடு, எப்படி அந்த சேமிப்பு அப்படின்னு கொடுத்தாலும் அது எல்லாருக்குமே அந்த சேமிப்பு இருக்குமா அப்படின்றது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கச்சே சுக்கிர பகவான் அந்த ராசியில் அவங்க லக்னத்துக்கு சுக்கிர பகவான் முன்னாடியும் குரு பகவான் சுக்கிர பகவானை தாண்டி இருக்கார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு சேமிப்புன்றது இயற்கையாகவே இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களுக்கு இந்த சேமிப்பு பழக்கம் பணம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே இந்த குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு முன்னாடி இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அந்த பணம் இவங்க கையில் இருக்காது, செலவாகிட்ருக்கும். அதுதான் குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் தன விஷயத்தில் சேமிக்கும் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ரிஷப லக்னமே இப்போ ரிஷப லக்னத்தில் இருக்கார். ஸோ அவருக்கு குரு பகவான் இதில் இருக்கார்னு வச்சுப்போம், மகரத்தில் இருக்கார் குரு பகவான் வச்சுப்போம். சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தா சேமிப்பும் பழக்கம் இருக்கும், நல்லா இருக்கும். ஃப்யூச்சருக்கு பின்னாடி காலத்தில் அந்த சேமித்த பணம் இவங்களால் யூஸ் ஆகும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த ரிஷப லக்னக்காரருக்கு குரு பகவான் சிம்மத்துலேயும் இந்த சுக்கிர பகவான் இதில் இருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த மகரத்தில் இருந்தார்னா அப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னா பணம் வரும், ஆனால் இவங்க கையில் தங்க செலவு நிறைய செய்வாங்க. ஃப்யூச்சரில் பின்னாடி காலத்தில் வயதான காலத்தில் அவங்க கைக்கு பணத்தட்டுப்பாடு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் பொருள் தனம் சார்ந்த விஷயத்தில் இருக்க வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ராசிக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம், இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படின்றப்ப வச்ச குரு பகவான் நடுவில் அதிசாரமாக கடகராசிக்கும் போகிறாரு. அதேமாரி அந்த கடகராசியில் அவர் வக்ரமாக ஆகிட்டு
திரும்பியும் வந்து டிசம்பரில் தான் இந்த மிதுன ராசிக்கு வராரு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த குரு பகவான் இந்த பயிற்சி பலன் அப்படின்ற ரிஷப ராசிக்கு நம்ம சொல்லச்ச வந்து ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம் அப்படின்ற ஒரு ராஜயோகம் நிறைந்த ஒரு குரு பகவான் பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இவங்க வந்து 8ஆம் இடத்துக்கும் அவரே வருவார், 11ஆம் இடத்துக்கும் வருவார். அப்போது இந்த ரிஷபராசிகாரருக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு யாருன்னு பார்த்தா இந்த குரு பகவானே தான் வர்றார். அப்போது அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து பார்த்தோன்னா இவங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ மிதுன ராசி அப்படின்னு போச்சா வந்து அது தனம், குடும்பம், இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லிச்சு அது தனம், குடும்பம், வாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போது அப்படி பார்க்கச்ச வந்து இவங்களுக்கு வந்து இதுவரை இவங்க ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் வந்து நிவர்த்தி ஆகிடும், மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நோய்கள், அதெல்லாம் வந்து பார்த்தா வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கும், உறவுகளில் சில பிரச்சனைகள் சந்திச்சிட்ருப்பாங்க, தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும், சுமூக உறவு நிலையை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது, எங்கே தொட்டாலும் என்னடா அது அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இவங்க எடுத்து செய்திருப்பாங்க, ஆனால் அதில் வந்து இவங்களுக்கு பேர் கிடச்சிருக்காது, இவங்க பேர் ரிப்பேர் ஆகிடும். அதுவும் இல்லாத இவங்க செய்திருப்பாங்க, இன்னொருத்தர் பலன் தட்டிங்க. ஸோ இப்படி பல விதத்தில் ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து இவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சின்றப்போ வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையே தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவங்களோட தனஸ்தான இதுக்கு ஜீவனாதிபதினு சொல்கிற, தொழில்காரகன்னு சொல்கிற சனி பகவான் வந்து இவங்க 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ அப்படி ஒரு 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் அவரோட பார்வையான 3ஆம் பார்வை இவங்க ராசியை பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து இவங்களுக்கு அந்த தொழிலினால் வரக்கூடிய வருமானங்கள் வந்து லாபங்கள் நிறைய கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் இருக்கிறதும் பார்த்தா இப்போ குரு பகவானோட வீடு, அவர் இப்போ இவங்க தனஸ்தானத்துக்கு வேறு வரார் குரு பகவானும். அப்படி பார்க்கச்சு இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். மேலும் இந்த குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பார்க்கும் இடம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு 5, 7, 9ஆம் இடம் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கச்சு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிச்சு அவங்களோட 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதேமாதிரி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ருணம், ரோக, சத்ரு, உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உத்தியோகத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி இவர் ஒரு நல்ல ஏற்றம் உத்தியோகத்தில் இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தை நல்ல ப்ரமோஷன்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இவங்களுக்கு கீழ் ஊழியர்களுக்கு மேல் ஊழியர்கிட்ட இருந்த இதெல்லாம் சுமூக பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல சுமூகமான உறவு நிலை ஏற்படும் கூட நம்ம சொல்லலாம். உயர் பதவிகள் அதெல்லாம் கூட இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரு, வெளிநாடு போகிற யோகம் இது மாதிரிலாம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்த 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வேறு வராரு. சார் ராகு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய பெரிய அளவை குறிக்கும் சொல்லலாம், பிரம்மாண்டம், அந்நிய இது குறிக்கும். ஸோ அது மூலிமா இவங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு குரு இவரே வந்து 11ஆம் லாபஸ்தானாதிபதிக்கு போகிறார். யார்? சனி பகவான். அப்போ பாக்யாதிபதியும் அவரே, தனஸ்தான ஜீவனஸ்தானம் ஆயுள்காரங்கன்னு சொல்கிற சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போகுது. அப்போது அந்த இடத்துன்னு பார்க்கச்சு அது வந்து மேலும் வந்து இவங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும். தொழில் முனைவோருக்கு நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிஸ்னஸ் வந்து நல்ல எக்ஸ்பேன்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து வெளிநாடு போக யோகம் கூட ஒரு சிலருக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம். எல்லா எந்த இடத்துல இருந்தாலும் தடைகள்லாம் நீங்கி இனிமேல் எல்லாம் இவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து இவங்களோட 8ஆம் பார்வையாக இவங்களோட 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அப்போ பார்க்கச்சு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சில திடீர் பண வரவு 8ஆம் இடம் அப்படி சொல்லிட்டு அதிர்ஷ்டம், அப்புறம் நோய்க்காரன்னு நம்ம சொல்லுவோம், ஆயில் இதுக்கு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கச்சு கலத்துறதுக்கு லைஃப் பார்ட்னர்ஸுக்கு வந்து ஒரு சில செலவுகள், மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்பட்டாலும், ஆனால் அதே சமயத்தில் அவங்க மூலிமா வந்து வருமானம் வரும். அவங்க மூலிமா பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி திடீர் லாட்ரி அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி இதில் வந்து பண வரவுகள் திடீர்னு இவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க, திடீர்னு இவங்க கைக்கு பணம் வரும். அதாவது இவங்க ஒரு சில கடன்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இவங்க வராதுன்னு நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் அது இப்போது இவங்களுக்கு கைக்கு வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் எதாவது இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு சாதகமான முடிவை வந்து இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு வந்து முழு சுபர், ஆத்மகாரகன்,
முழு ராஜகிரகம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி தருவார். திருமணமாகாதவருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், புத்திரபாகியம் அமையும். அதே மாதிரி வாக்கு இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு வாக்கு இவங்க பேச்சு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். இப்போ இதுவரை இவங்க பேச்சில் எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் இவங்க 2ஆம் இடத்துக்கு வரதுனால வாக்குஸ்தானம், ஏதாவது இவங்க வாக்குஸ்தானம் அப்படி சொல்லிச்சு ஒரு சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க இவங்களுக்கு வந்து பிரயாணங்கள் அதிகமாக பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ வெளிநாடு வெளியூர் போகிற பிரயாணங்கள் பிடிக்கும். அது மூலிமா கூட இவங்களுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ ராகுவும் அந்த இடத்துல இருக்க 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம்ன்றது 10ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு வராரு. ஸோ அப்படி வரைச்சே வந்து இந்த கேதுவாக 3ஆம் இடத்துல வரார். ஸோ 3ஆம் இடம் அப்படி நம்ம சொல்லி சகோதர உறவு ஸ்தானங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரில ஒரு சில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானால் நிறைய ஏற்றங்கள் நிறைய கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதனால் பண வரவு அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், நிறைய ஆடை ஆபரணங்கள். ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கும் அதிபதி, சுக்கிரன் வந்து அழகு சாதனம் சொல்கிறோம். அப்படி பார்க்கச்ச வந்து பொருள் ஈட்டுவார், நிறைய பொருள் சேர்ப்பாங்க, ஆடை ஆபரணங்களை நிறைய செலவழிப்பாங்க. அதுக்கான வழிமுறைகள் நிறைய சேமிப்பு பழக்கமும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதியே வந்து குரு பகவானாக வரார். ஸோ அப்படி பார்க்கச்ச எப்படி பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சனி பகவான் ஒரு சைடு கொடுக்கறதுக்கு வாரி கொடுத்தாலும் அதை சேமித்து அதில் வந்து அந்த பணத்தை வந்து செலவழிக்கிறதுக்கும் வந்து குரு பகவானை வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். பிள்ளைகளுக்கு நிறைய செலவு செய்வார்கள், அதேமாதிரி குடும்பத்துக்கு நிறைய செலவுகள் நிறைய செய்வாங்க, குடும்பத்தினர் நல்ல பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வார்கள். அதுலேயும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்களே நிறைய கிடைக்கும். சில நோய்கள் எதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதுக்கான சிகிச்சை எடுத்து அதில் ஒரு முன்னேற்றமே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல நோயில் ஒரு மாற்றங்கள் நிறைய கண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு, நல்ல ஆரோக்கியம் நிலை உயரும் கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு கடன் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீரும். ஸோ அதனால் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ராஜயோகமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி பல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே சுப கிரகங்கள். இவர் ராஜகுரு, அவர் அசுரகுரு. ஸோ அதனால் வாரி வழங்குறத வள்ளல்கள் 2 பேருமே. அவரோட வீட்டில் தான் இவரும் வந்து உச்சமாகறாரு. ஸோ அப்படி இவர் வந்து அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல வர இந்த குரு பகவான் வர வராரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், நிறைய அதிர்ஷ்ட கதவு திறந்து இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில். அதனால் இவங்களுக்கு ஒரு யோகம் தரும் இந்த ராசி தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லலாம். ஸோ யோக ராசிக்காரர்களே கூட நம்ம சொல்லலாம் இவங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அத்தகைய சிறப்புகள், அத்தகைய தன்மைகள், அவ்வளோ பெரிய ஏற்றங்கள், நன்மைகள் நிறைய இந்த குரு பயிற்சியில் இவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர் கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.